வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு தான் பண்ண போறோம். வெஜிடபிள் சாகு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பூரியோட சர்வ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு பூரி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் ஃபிளேவரோட நிறைய காய்கறிகள் போட்டு மைல்ட் மசாலாவோட இருக்கிற இந்த சாகு பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி. அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கோகோனட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிச் அண்ட் கிரீமினஸ் கொடுக்கும். இதனை எப்படி பண்ணுங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்கறிகள்லாம் ப்ரீப்ரெப்பா கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான சாமானியுமே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் கன்ஃபியூசிங்கா இருக்காது. காயில பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பட்டாணி, கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை தேவைப்படும். முதல்ல அரைப்பை ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கிரேவி திக்னஸ்க்காக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம அரைச்சிக்க போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை நேர தாளிச்சு போட்டுக்கலாம். காரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிளகா பொடியோ காஞ்ச மிளகாவோ சேர்க்க போறது இல்ல, வெறும் பச்சை மிளகா காரம் தான். அதனால 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அதாவது எவ்வளவு கொத்தமல்லி சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு புதினா. இது எல்லாத்தையும் ட்ரையா பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். சேர்த்திருக்கிற பட்டை லவங்கெல்லாம் அரைப்பட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மறுபடியும் ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்ப கிரேவி பண்றதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்ச உடனே 2 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துட்டு வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ற வெள்ளை குருமா மாதிரி தான் இருக்கும். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கிரேவிக்கு தனியா நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இப்பவே நீங்க மொத்த உப்பு சேர்த்துட்டீங்கன்னா வெங்காயத்துல உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் குக்கார டைமிங் பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால முதல்ல அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 15-20 பீன்ஸ், 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு நான் குட்டி குட்டியா டைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலேயே உங்களுக்கு கால்வாசி குக் ஆயிடும். நீங்க ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி யூஸ் பண்றீங்கன்னா அதையுமே இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துருங்க. ஃப்ரோசன் யூஸ் பண்றீங்கன்னா கடைசியா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாதி கேப்சிகமா நான் டைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் புளிப்பு கொடுக்கும். இது தொடர்ந்து நம்ம பச்சை பட்டாணியுமே சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் யூஸ் பண்றதுனால தான் கடைசியா சேர்த்துக்கிறேன். எல்லா காயும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்திருக்க இந்த காய் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அதை அரைச்ச விழுதோட குக் பண்ண போறோம். இப்போ இந்த காய் கூடவே நம்ம அரைச்சோம் இல்லையா ஒரு பச்சை கலர்ல பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் வேகிற வரைக்கும் நீங்க பார்த்து அப்பப்போ தண்ணி சேர்த்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொதிக்க கொதிக்க இது திக்காயிட்டே போகும். அதனால நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதுல சேர்த்துருங்க. ஏன்னா அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த கிரேவி நீங்க இன்னும் நல்லா குவிக்கா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல பண்ணிடுங்க. அப்படியே இந்த காய் கிரேவி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த காய்க்கும் இந்த கிரேவிக்கு ஏத்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். காயெல்லாம் வெந்து நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான ரிச்சான வெஜிடபிள் சாகு ரெடி. நல்லா சுட சுட பூரியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் நீங்க டயட் கான்சியஸா இருந்தா பூரிக்கு பதிலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கோங்க. இது நீங்க இடியாப்போ, தோசை கூடலாம் கூட சாப்பிடலாம். காய்கறிகள் சேர்க்கறதுக்கு அளவே இல்லைங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.